ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றோமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆவணி 22 7/9/2024 சனிக்கிழமை விநாயக சதுர்த்தியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைக்கு விநாயக சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியாக மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அதிசய விநாயகரை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த விநாயக பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலம் எது என்று சொன்னால் திருப்புரம்பியம் என்று அழைக்கப்படுகின்றது. கும்பகோணத்திற்கு அருகில், அதாவது சுவாமிமலைக்கு சற்று அருகில் அமைந்திருக்கக்கூடிய திருப்புரம்பியம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிராமத்தில், தெய்வீகமான இடத்தில் அருள்பாலிக்கின்றார் இந்த பிரளயம் காத்த விநாயகர் என்று கொண்டாடப்படக்கூடிய விநாயகப் பெருமான். இவர் பிரளயம் காத்த விநாயகர் என்று அழைக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் எப்படி என்று சொன்னால் சாட்சிநாதன் என்று, அதாவது புன்னைவனநாதர் என்று சிவபெருமான் பூஜிக்கப்படுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய அம்பிகை எப்படி என்று சொன்னால் மிகப்பெரிய மென்மையாக பேசக்கூடிய மிருது பாஷினி என்று அப்படி அற்புதமாக கொண்டாடப்படக்கூடிய அம்பிகையாக இருந்து கரும்பு இடும் சொல் அழகி என்று இந்த அம்பிகையானவள் அழகு தமிழிலும் கொண்டாடப்படுகின்றார். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் பிரளயம் காத்த விநாயகர் என்று இவர் அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் நாம் பார்ப்போம். அதற்கு அடுத்ததாக நாம் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சம்பந்தமான சில அற்புதமான தெய்வீக சிந்தனையையும் மேற்கொள்வோம். அன்பர்களே, இந்த ஆலயத்தில் திருப்புரம்பியம் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்தில் விநாயகப் பெருமான் பிரளயம் காத்த விநாயகர் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சப்த சாகரங்கள் என்று சொல்வார்கள். அதாவது 7 கடல் என்று. அந்த 7 கடல் நீரும் பொங்கி ஒரு பிரளயமாக வெள்ளமாக உருவெடுத்து வந்தது. எந்த யுகத்தில் என்று சொன்னால் கிருத யுகத்தில், அதாவது ஆரம்பத்தில். அந்த கிருத யுகத்தில் இப்படி வெள்ளமாக வந்த நேரத்தில் சிவபெருமான் என்ன செய்தார்? விநாயகப் பெருமானை பார்த்து அந்த வெள்ளத்திலிருந்து நீ மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல, அதன் அடிப்படையில் விநாயகப் பெருமான் அந்த வெள்ளத்தை ஊருக்கு வெளியிலேயே, அதாவது ஊருக்குள் அந்த வெள்ளம் வந்து விடாமல் புறத்தே தடுத்து நிறுத்திய காரணத்தினாலே இந்த ஊரானது திருப்புரம்பியம் என்று அழைக்கப்படுகின்றது. வெள்ளத்தை புறத்தே தடுத்து நிறுத்திய விநாயகர் என்ற அற்புதமான காரணத்தினாலே இந்த விநாயகப் பெருமான் பிரளயம் காத்த விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த பிரளயம் காத்த விநாயகர் என்று சொல்கின்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த விதமான பிரளயமும் ஏற்படாமல், அதாவது துன்பங்கள் ஏற்படாமல் சர்வ நிச்சயமாக இந்த விநாயகப் பெருமான் காப்பாற்றுவார் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த விநாயகப் பெருமான் ஒரு ஆன்மீக அதிசயமாக விளங்குகின்றார் என்பது எப்படி என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் திருப்புரம்பியம் பிரளயம் காத்த விநாயகரை தரிசிப்போம். வாருங்கள். இன்றைய தினம் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு நாம் ஒரு ஆன்மீக அதிசய விநாயகரை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த விநாயகப் பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலம் எது என்று சொன்னால் திருப்புரம்பியம். சுவாமிமலைக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான தெய்வீகமான கிராமம். இந்த ஆலயத்தில் விநாயகப் பெருமான் பிரளயம் காத்த விநாயகர் என்று ஏன் அழைக்கப்படுகின்றார் என்ற காரணத்தை நாம் சென்ற பகுதியில் சிந்தித்தோம். இந்த விநாயகப் பெருமானுக்கு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு தினசரி அபிஷேகம் உண்டா என்று சொன்னால் கிடையாது. விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும்தான் இந்த விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும். இந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு எப்படி அபிஷேகம் நடைபெறுகின்றது என்று சொன்னால் ஏறத்தாழ சாயந்தரம் 6:30 மணி சுமாருக்கு ஆரம்பிப்பார்கள் அபிஷேகத்தை. அதாவது தேன், அந்த தேனை கொண்டு வந்து சன்னதிக்கு முன்பாக வைத்து அந்த தேனில் துணியை தோய்த்து
அந்த துணியை இந்த விநாயகப் பெருமானுடைய திருமேனியில் அப்படியே ஒத்தி ஒத்தி எடுப்பார்கள். அப்படி ஒத்தி ஒத்தி எடுத்துகின்ற பொழுது அந்த தேனானது வெளியிலே வழியுமா என்று சொன்னால் அவருடைய திருமேனியிலிருந்து சன்னதியில் வழியாது. அப்படியே அந்த தேனை அவர் உறிஞ்சிக் கொள்கின்றார். இந்த அபிஷேகமானது அதிகாலை 4:30 மணி வரையில் இந்த தேன் அபிஷேகமானது நடைபெறும். இன்றைக்கும் நாம் விநாயகர் சதுர்த்தி அன்று இன்று மாலை நாம் சென்றோம் என்று சொன்னால் இந்த அதிசயத்தை பார்க்கலாம். அப்படி உறிஞ்சிக் கொள்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த விநாயகப் பெருமானுடைய ஒரு அதிசய சக்தி. அதோடு மட்டுமல்லாமல் இந்த விநாயகப் பெருமான் எதனால் ஆக்கப்பட்டவர் என்று சொன்னால் அந்த சப்த சாகரங்கள் 7 கடல் அந்த வெள்ளத்தை அந்த பிரளயத்தை இவர் தடுத்து நிறுத்தினார் அல்லவா. ஆகையினால் வருண பகவான் என்ன செய்தானாம், கடலிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கிளிஞ்சல், நத்தை ஓடு, சங்கு போன்றவற்றையெல்லாம் இந்த விநாயகப் பெருமானுக்கு காணிக்கையாக கொடுத்து அதை வைத்து இந்த விநாயகப் பெருமானுடைய திருமேனியை உருவாக்கினான். அப்படி கிளிஞ்சல் கடல் நுரை போன்றவற்றால் இவர் உருவாக்கப்பட்டவர் இந்த விநாயகப் பெருமான். அந்த தேன் அபிஷேகம் நடைபெற்றதற்கு பிறகுதான் விநாயகப் பெருமானுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நடைபெறக்கூடிய வருடாந்திர அபிஷேகம் சுத்தமான வாசனை திரவியங்கள் கலக்கப்பட்ட தீர்த்தத்தினாலும் அதற்கடுத்ததாக பால், சந்தனம் போன்றவற்றாலும் அபிஷேகம் நடைபெறும். அதற்கு பிறகு அபிஷேகமானது எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால் அடுத்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்றுதான் இந்த விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகமானது நடைபெறும். இப்படி ஆன்மீக அதிசயமாக இருக்கக்கூடிய திருப்புறம்பியம் கிராமத்தில் சாட்சிநாதர் ஆலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு அதாவது உற்சவ மூர்த்திக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை இப்பொழுது நாம் தரிசிப்போம். வாருங்கள். திருப்புறம்பியம் என்று சொல்லக்கூடிய அற்புத தெய்வீக கிராமத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சாட்சிநாதர் ஆலயம். அந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பிரளயம் காத்த விநாயகரை தரிசித்தோம். அதை போல மற்றும் ஒரு விநாயகர் இந்த கும்பகோணத்திலேயே பகவத் விநாயகர் என்று அருள்பாலித்து வருகின்றார். அந்த பகவத் விநாயகரையும் இப்பொழுது நாம் தரிசிப்போம். கணபதியே வருவாய், மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட, ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட, தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட, தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட, தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய். விநாயகர் சதுர்த்தியாக இருக்கக்கூடிய இன்று விநாயகப் பெருமான் அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலமாக இருக்கக்கூடிய திருப்புறம்பியம்
பிரளயம் காத்த விநாயகர் ஆலயத்தை, அந்த விநாயகரை தரிசித்தோம். இந்த விநாயகப் பெருமான் எப்படி என்று சொன்னால் மிக எளிமையான கடவுள். இந்த விநாயகப் பெருமானை நாம் அப்படி என்னதான் விக்கிரகமெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சாலும், வீட்டில் படத்தில் வச்சு விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சாலும், நாம் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு என்ன செய்கின்றோம், அந்த களிமண் இருக்குல்ல, அந்த மண்ணில் விநாயகப் பெருமானை கொண்டு வந்து அந்த விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல்லை சாற்றி நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏராளமான நற்பலன்கள் காத்து கொண்டு இருக்கின்றன. இன்றைக்கு நாம் தரிசித்த பிரளயம் காத்த விநாயகர் திருப்புறம்பியத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமானுடைய அருளாலும், கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பகவத் விநாயகருடைய அருளாலும் நம்முடைய நேயர்கள் எல்லா செல்வமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.